வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையலுங்க. இந்த நம்ம சமையலில் நம்ம வந்து கேரட்டு பாதாம் கீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 50 ml எடுத்திருக்கேன். பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் எடுத்துக்கலாங்க. இதை காய்ச்சி ஆற வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதை வந்து நம்ம எல்லாமே வேக வச்சு மிக்சியில் போட்டு நம்ம அடித்து நம்ம செய்யணுங்க. இப்போ இந்த பாதாம் பருப்பு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சோம்னா இந்த தோல்லாம் அப்படி வந்துடுங்க. இப்படி உரிச்சிக்கலாம் தோலை. ஏன்னா அந்த தோலோடு போடும் போது என்ன ஆகுங்க, திப்பி திப்பியாக தெரியுங்க அது. அதனால் நம்ம வந்து இந்த தோலை எடுத்துகிட்டே போடுவோம். அப்போ பசங்களுக்கு வந்து வாயில் படாது. இதை வந்து மைக்ரோ ஓவன்லேயே வேக வச்சிடலாங்க. மைக்ரோ ஓவன் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், நம்ம பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இந்த தண்ணியோடய அப்படியே நம்ம வந்து பாதாம் கீரை அடிச்சுக்கலாங்க. நம்ம இப்போ இதுலேயே வந்து இந்த பாதாம் பருப்பையும் போட்டுருங்க. இதை மைக்ரோ ஓவனில் வைக்கலாங்க. நம்ம மைக்ரோ ஓவன் இல்லாதவங்க நீங்கள் பாத்திரத்தில் போட்டு வேக வைங்க. அப்போ இந்த பருப்பையும் அதுக்குள்ளேயே போட்டுருங்க, பாதாம் பருப்பையும் அதுக்குள்ளேயே போட்டுருங்க. அதான் ஊற வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். மைக்ரோ ஓவனில் ஒரு 5 நிமிஷம் போட்டிங்கன்னா போதுங்க. அங்கே வேக வைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து பச்சையாக குடித்தோன்னா அது வந்து பசங்களுக்கெல்லாம் பிடிக்கிறது இல்லைங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க. இப்போ இது நம்ம வேறு எதுவும் போடல, பாதாம் பருப்பும் கேரட் மட்டும்தான் போட்டுக்கோங்க. இதில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு போதுங்க, வெந்துடும். இது முடிஞ்சிருச்சு, வெந்திருக்கோம். இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுது. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். இப்போ இது வெந்துருச்சுங்க. இப்போ அந்த தண்ணியோடு போட்டோம்னா அடிச்சிடும் நம்ம மேலே. அதனால் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிச்சிருவோம். அப்புறம் நான் கடைசி அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அந்த தண்ணியெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இது வந்து அப்போ தான் கொஞ்சம் நல்லா அரைப்படணும் மிக்சியில். பாதி பாதியாக போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டுக்கோங்க இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. மில்க் மேட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸி வாங்கிட்டு வந்து பிளெண்டருங்க அது, இதை வாங்கிட்டு வந்து நம்ம அது பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஜூஸ்லாம் அடித்தோம்னாங்க நமக்கு அப்படியே தெரிக்காது. நம்ம தைரியமாக பண்ணலாம் அதில். இப்போ நம்ம எப்படி அடிக்கலான்றதை பார்ப்போங்க. நம்ம வீட்டில் மிக்ஸி இருந்ததுன்னா அதில் கூட நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணலான்றதை காட்டுறேன் நான். நல்லா டைட்டாக முடிக்குங்க. நிறுத்தி நிறுத்தி போட்டிங்கன்னா நல்லா அரைச்சிடணும். ஏன் அந்த மாதிரி வேக வச்சு பண்ணணும்னா, நம்ம வேக வைக்காமல் பண்ணும் போது என்ன ஆகும், கேரட் சாப்பிட்டோன்னா வாயெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்காது. ஒரு நாள் கஷ்டப்பட்டு குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடிக்காதுங்க பசங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் செஞ்சு கொடுங்க லீவ் நாளில், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போதும் நம்ம அந்த மாதிரி நம்ம போடலாங்க. போட்டு நம்ம பசங்களுக்கு பாலுக்கு பதில் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாங்க. விட்டமின் ஏ கிடைக்கிது இதில் நமக்கு. பாதாம் பருப்பும் நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தியாக இருக்குங்க. அதனால் அதுவும் நமக்கு நல்லது தான் உடம்புக்கு. சின்ன பசங்கன்றதுனால கொஞ்சம் சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணுறது நமக்கு நல்லது தான். நல்லா நைஸ் ஆகிடுச்சுங்கப்பா. மீதி இருந்த கேரட்டு, இந்த பாதாம் வேக வச்சது, அதுக்கப்புறம் சர்க்கரை, மில்க் மேடு எல்லாமே போட்டுட்டேன். இந்த பால் மீதி இருக்க பால் எல்லாமே போட்டிருக்கேங்க. ஏன்னா ஒரே டைம் போட்டோம்னா மிக்சியில் அரைக்க முடியாது. அதுக்காக அப்படி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்க மிக்சிலே போட்டுக்கலாம். நான் இது இருக்குது, இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். இதை இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, சின்ன பசங்களாம் கூட போட்டுருங்க, தைரியமாக போடுங்க. ஏன்னா இதெல்லாம் மேலே தெரிக்காது. இது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு. நம்ம வேணும் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சது வந்து ரொம்ப திக்காக இருந்தது. இப்போ நம்ம அதை தண்ணி ஊற்றி இது கலக்கும் போது எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இந்த தண்ணி, பால், மில்க் மேடு எல்லாமே சேர்த்து நம்ம கலக்கி ஊற்றும் போது நமக்கு பசங்களுக்கு குடிக்கிற ஸ்டேஜுக்கு நல்லா இருக்குங்க.
கேரட் பாதாம் கீர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வீட்டுக்கெலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெறும் பால் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்காம நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க நல்லா குடிப்பாங்க. அதனால் நீங்களும் அதை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. அப்புறம் அது பாருங்கள், ஸ்ட்ராலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பப்பாளி இலை இருக்குது இல்லைங்க, பப்பாளி மரம் இருக்குது இல்லைங்களா, அந்த இலையில் அடியில் இருக்க பாகங்க அதை நான் எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியிருக்கேங்க. இது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரா மாதிரியே இருக்குது. தாத்தா வந்து இளநீலாம் குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணாருங்க. அப்போ நம்மளுமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நான் குடிச்சும் பார்த்தேன், நல்லா குடிக்கிறதுக்கும் நல்லா வருதுங்க. அதனால் இதை நம்ம ஒன்றும் இல்லைங்க, இதை நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இப்போ நிறைய கிடைக்குது வீட்டில், அதை நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னிங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால நம்மளும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மாற்றங்களை நம்மளும் கொண்டு வரலாங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த பாதாம் கீர்லாம் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பிள்ளைங்களும் குடிக்கட்டும், இதை குடித்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. கேரட்டும் உடம்புக்கு நல்லது தான். இந்த பாதாம் கீர் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் கொடுக்கலாங்க, சூடாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி வின்டர் சீசன் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி இதை அப்படியே சூடாக கொடுக்கலாம். சம்மர்லலாம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாங்க. பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அது 1/4 கிலோ மட்டும்தாங்க நான் வந்து கேரட் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.